ராஜேஸ்வரி, இது மிக முக்கியமான செய்தி. என்றால் ஈரான் இஸ்ரேல் போரிலே முதன்முறையாக அமெரிக்கா நேரடியாக களமிறங்கி இருக்கிறது. என்றால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் 2 வாரங்கள் நேரம் டைம் கொடுத்திருக்கிறோம், காலக்கெடு கொடுத்திருக்கோம். அதற்குள் ஈரான் அசையாவிட்டால் பணியாவிட்டால் நாங்கள் களத்தில் இறங்குவோம் என்ற வகையில் கூறியிருந்தார். ஆனால் வழக்கம் போல எதிர்பாருங்கள் என்பார்கள். அது போல டிரம்ப் என்ன செய்வார் என்பது அவருக்கு மட்டுமே தெரியும். திடீரென டிரம்ப் நேற்று இரவே அமெரிக்க போர் விமானங்கள் B-2 பாம்பர்ஸ், ஸ்டெல்த் பாம்பர்ஸ் என்பார்கள், மறைந்து தாக்கும் விமானம், இது ரேடாரில் உடனடியாக சிக்காது, மிகவும் கடினம். அத்தகைய விமானங்கள் பெர்ஷியன் வளைகுடா பகுதியிலே பறந்து வருவதாக தகவல்கள் பரவி வந்தன. இந்த நிலையில் இன்று தற்போது அதிபர் டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை தனது சமூக வலைதளமான சோசியலிலே போட்டிருக்கிறார். சோசியல் ட்விட்டரில் போட்டிருக்கிறார். அதில் மிக தெளிவாக கூறியிருக்கிறார், we have completed our very successful attack on 3 nuclear sites in Iran, including Fordo, Natanz, Esfahan என்ற 3 இடங்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஃபர்தோ ஏற்கனவே நாம் குறிப்பிட்டோம், நட்டான்ஸ் ஆகிய 2 இடங்களும் ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பிலே மிக முக்கியமான பகுதியை வகிக்கக்கூடிய முக்கியமான அணு உலைகள் உள்ள இடம். அங்குதான் அணு ஆயுத தயாரிப்பு நடைபெறுவதாக குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் ஈரான் அதை தொடர்ந்து மறுத்து வருகிறது. அது மக்களுக்கான ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் தயாரிக்கும் இடம் என்று கூறி வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது ஃபார்தோ, நத்தான்ஸ் ஆகிய 2 இடங்கள், அது மட்டுமின்றி எஸ்வஹான் என்ற 3வது இடம் ஆகிய 3 அணு ஆயுத இடங்களை நாங்கள் தாக்கி அழித்திருக்கிறோம் என்ற வகையிலே டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். A full payload of bombs was dropped on the primary site Fordo என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அந்த B-2 பாம்பர்ஸ் மூலமாக முழு அளவிலான வெடிகுண்டுகளை நாங்கள் வீசியிருக்கிறோம், எனவே அந்த இடம் நிர்மூலமாக இருக்கும் என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார். ஆல் பிளேன்ஸ் ஆர் சேஃப்லி ரிட்டர்னிங் ஆன் தர் வே ஹோம் என்று குறிப்பார். மீண்டும் வெற்றிகரமாக பணியை முடித்துவிட்டு, தாக்குதலை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். Congratulations to our great American soldiers. There is warriors. There is not another military in the world that have done this என்று கூறி எல்லாத்தையும் முடித்துவிட்டு now is the time for the peace. Thank you for your attention this matter என்று குறிப்பிட்டார். தற்போது அமெரிக்கான நேரம் குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்தையும் சண்டையெல்லாம் செய்துவிட்டு தற்போது அமெரிக்கான நேரம் என ட்ரம்ப் குறிப்பிட்டு ஒரு சமூக வலைதள செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலமாக உலகிற்கு அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார், ஈரானின் 3 நியூக்ளியர் அதாவது அணு உலை பகுதிகளை நாங்கள் வெடிகுண்டை போட்டு தகர்த்து விட்டோம் என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார். இது ஈரான் எதிர்பாராத ஒன்று. ஈரான் ஏற்கனவே கூறியது அமெரிக்கா இந்த போரில் நேரடியாக தலையிட்டால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்று. ஈரான் இதுவரை இந்த தாக்குதல் குறித்து வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. ஆனால் இந்த தாக்குதலுக்கு நிச்சயமாக பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த 3 இடங்கள் தாக்கப்பட்டதால் அதனுடைய அழிவு எப்படி இருக்கிறது, அந்த பாதிப்புகள் என்னென்ன என்பது குறித்து இனிமேல் தான் தெரிய வரும். தற்போது செயற்கைக்கோள் புகைப்படங்கள் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதை உறுதி செய்திருப்பதாக அமெரிக்காவிலிருந்து வரும் தகவல்கள் உறுதி செய்கின்றன. ஆனால் எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, என்னென்ன பொதுமக்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா, அணு உலைகள் மட்டும் அழிக்கப்பட்டதா, அணு கதிர்வீச்சு ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா போன்றவை குறித்த தகவல்கள் எல்லாம் இனிமேல் தான் வரும். ஆனால் தற்போது அதிகாரப்பூர்வமாக அமெரிக்காவும் போரில் இறங்கிவிட்டது என்பதுதான் தற்போது மிக முக்கியமானது. வழக்கம் போல் அமெரிக்கா இறங்கி இருப்பதால் மற்ற நாடுகள், ஈரானுக்கு துணை போகும் நாடுகள் எல்லாம் களத்தில் இறங்குமா அல்லது ஈரானே பதிலடி கொடுக்குமா, ஈரானின் தற்போதைய நிலை என்ன என்பதெல்லாம் வரும். இன்னும் சில மணி நேரங்கள் நமக்கு தெரிய வரும். நிச்சயமாக ஈரான் பதிலடி கொடுக்கும். ஏற்கனவே அந்நாட்டின் சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய கொமேனி, அயத்துல்லா அலி கொமேனி மிக தெளிவாக எச்சரித்திருந்தார், அமெரிக்கா இந்த போரில் நேரடியாக இறங்கினால் நிச்சயமாக கடுமையான விளைவுகளை அமெரிக்காவும் சந்திக்கும் என்றால் அமெரிக்காவுடைய ராணுவ நிலைகள் மற்ற நாடுகள் இருக்கின்றன, வளைகுடாவில் உள்ள மற்ற நாடுகளே, மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளே இருக்கின்றன, அவற்றையும் நாங்கள் தாக்குவோம் என தெரிவித்திருந்தார். எனவே இது முழு போராக இனி வெடிக்கப் போகிறது என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஈரான் தன்னுடைய முழு பலத்திலும் பயன்படுத்தி தாக்குதல் நடத்துமா அல்லது இந்த அமெரிக்காவின் தாக்குதலையே நிலை குலைந்து போரை நிறுத்தி அமைதிக்கு முன் வருவா என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் தற்போதைய நிலையில் இந்த போர் அடுத்த கட்டத்திற்குள் நுழைந்துள்ளது என்றுதான் கூற வேண்டும். அது அமைதியை நோக்கி செல்ல போகிறதா அல்லது மேலும் மிக தீவிர போராக மற்ற நாடுகளும் இணையக்கூடிய போராக வெடிக்கப் போகிறார் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இஸ்ரேல் இது குறித்து எந்த கருத்தும் இஸ்ரேலும் இதுவரை வெளியிடவில்லை. ஆனால் அமெரிக்க அதிபர் டிரம்பே அறிவித்து விட்டதால் மிக தெளிவாக தன்னுடைய சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டிருக்கிறார். தற்போது இதுதான் உலக தலைப்பு செய்தியாக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே
சென்று கொண்டிருக்கிறது. என்றால் 3 அணு ஆயுத தயாரிப்பு இடங்கள் மீது நாங்கள் வெடிகுண்டுகளை வீசி, முழு அளவிலான வெடிகுண்டுகளை வீசி அந்த இடத்தை தகர்த்திருக்கிறோம். B2 பாம்பர்ஸ், அமெரிக்காவினுடைய ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற B2 பாம்பர்ஸ், ரேடாரில் உடனடியாக கண்ணில் படாத மிக தீவிரமாக துல்லியமாக தாக்கக்கூடிய போர் விமானங்கள். அந்த போர் விமானங்களுடைய நடமாட்டம் நேற்றே இருப்பதாக அமெரிக்க பத்திரிகைகள் எல்லாம், ஊடகங்கள் எல்லாம் செய்தியை வெளியிட்டிருந்தன. தற்போது அந்த செய்தி உறுதியாகி இருக்கிறது. அந்த B2 பாம்பர்ஸ் மூலமாகத்தான் இந்த வெடிகுண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன. அந்த வீசப்பட்டதால் மிகப்பெரிய பேரழிவு அந்த இடத்திலே ஏற்பட்டிருக்கும் என கூறப்படுகிறது. ஆனால் இன்னும் அது குறித்து ஈரானோ அல்லது அமெரிக்காவோ வெளிப்படையாக எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்க என்பது ஈரானும் தெரிவிக்கவில்லை, அமெரிக்காவும் தெரிவிக்கவில்லை. ஆனால் இந்த போருக்குள் அமெரிக்கா நேரடியாக தற்போது களம் இறங்கிவிட்டது. ஆனால் செய்வதெல்லாம் செய்துவிட்டு தற்போது அமெரிக்க அதிபர் இது அமெரிக்கான நேரம் என்ற ஒரு கருத்திலும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஈரானுடைய பதிலடி எப்படி இருக்கும்? இஸ்ரேல் இதற்கு மேலும் தொடர்ந்து தாக்குதலை நடத்துமா? என்ன நடக்கும்? மற்ற நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக துணை இறங்குமா? அதே போன்று இது ஒரு மிகப்பெரிய யுத்தமாக வெடிக்குமா? அல்லது ஈரான் பணிந்து அமைதியை நோக்கி செல்லுமா? பேச்சுவார்த்தை, போர் நிறுத்தம் என்று பேச்சுவார்த்தைக்கு வருமா என்பது குறித்தெல்லாம் இனி இந்த ஞாயிற்றுக்கிழமையே நிச்சயமாக முடிவாகும். என்றால் இன்னும் சில மணி நேரங்களிலே ஈரானுடைய நிலை என்ன, ஈரானுடைய பதிலடி எப்படி இருக்கும், அமைதியா போரா என்பதை ஈரான் தெளிவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஸ்வரி.